கான்ஃபிடென்ட் லெவல் அதிகண்டா மாவன. ஏய் மாவன அங்க பாருடா. யாரு? அங்க பாருடா முத்தழகு மாதிரியே தெரியுது. முத்தழகா? நான் முத்தழகு இல்ல, அவங்க தான் முத்தழகு. முத்தழகு யாரு கூட தெரியாது. இருடா. அதுக்கு தான் கொஞ்சம் சீரியல் கீரியல் பார்க்கணும். போயா பூம்பழம். ஏய் பூம்பழம்டா, செவ்வாழைடா. ஏய் செவ்வாழையோ இல்ல பூவாழையோ என்ன பாக்குற? கண்ணுக்குள்ள போட்டு போறடா. சரி சரி நம்மளே பேசுறதா அப்படி. முத்தழகு செவ்வாழை வளவளன்னு பேசாத. செவ்வாழை வளவளு பேசுறாரு. வாழை முத்து அடியே முத்து பக்கத்துல தான்டா இருக்கீங்க. அது நான் விசு விசுன்ற. ஏய் நான் கண்ணாலே கரெக்ட் பண்ணோடா. ஆனா அவளுக்கு அந்த நாலேஜ் இருக்குல்ல. படிப்போ 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு. இந்த முத்தழகு உனக்காக இப்ப தனியா மாமா கவிதைலாம் கொண்டு வந்திருக்கேன். எங்களுக்கு வந்துருச்சுல. என்னது? லவ் தான். இப்பெல்லாம் ரேடியோவை திறந்தா ஒரே லவ் பாட்டா தான் கேட்க தோணுது. புல்லடிச்சு போதை இல்லை, புள்ளை பீரடிச்சு கிக்கில்லை, கல்ல கொடுக்க தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீ தானே. வேற யாரும் வருவா? சாதிக்கலாம்ல. ஏய் இரு சித்தப்பா இரு. வாடா ஒன்றும் பிரச்சனை இல்லை. சித்தப்பா நீ வேறயா தேவையில்லாதெல்லாம் வருவ போயா. நிறுத்துப்பா. இதுக்குதான் சண்டை போட்டு இந்த கேரக்டர் வேணும்னு வாங்குனியா? சித்தப்பா பேச்ச குறை அந்த அழிகளை ஆட சொல். மாமா சொல்லிட்டால. வாமா அம்மா இறங்கு. நீங்க வேற யாரையும் கூட்டு வரீங்க ஆடுறதுக்கு? இன்னைக்கு கெஸ்ட் நீங்க தான். அதுக்காக உங்களை வர வச்சுட்டு தனியா ஆடுறது 3 பேர் கூட்டு வராங்களா? கூட்டு வரணும்ல. எங்க மாமா இதுக்கு முன்னாடி இந்த தொழில் தான் பண்ணியிருந்தாரு. இல்லையா மாமா இல்லடா சித்தப்பாடா. சித்தப்பா ஆர்கனைஸ் தானே நீ. உடனே பாத்திர பத்தியாவ. ஏமா வாமா நீ வாமா. அடே முத்தழகு நல்லா இடுப்பை வளைச்சு கிழிச்சு ஆடணும்னா நீங்கிட்டு வா. கண்ணம்மா நீங்கிட்டு வா. அடே பாட்ட போறடா. எனக்கு பிடிக்கல. என் அழகி முத்தழகுக்கு பிடிக்கல நிச்சு. இன்னொரு முறை பாட்டு போட. வேற மூமெண்ட் போடுறேன். போடுறா பாட்ட. அறிவு கேட்டவனே. எவ்வளவு சொன்னாலும் குடிச்சிட்டு சுத்திட்டு இருக்க ஊதாரியா? உன்னை கட்டிக்கிட்டு நான் என்ன சுகத்தை கண்டேன்? இதெல்லாம் சரி வராது. நான் நாட்டாம கிட்ட போறேன். ஏய் அடியே முத்தழகு கட்டுன புருஷன் குத்துக்கல்லி மாதிரி நான் இருக்கேன். எவனோ ஒருத்தன் நாட்டாம கிட்ட போறன்ற. முத்தழகு நான் பஞ்சாயத்தை கூட்ட போறேன். அடிச்சிட்டல. ஏண்டா மாமன உன் பொண்டாட்டி வீட்டு வாசல கூட்டி பெருக்க தெரியாது பஞ்சாயத்தை கூட்ட போறாளாம. திருத்தவே முடியாது. ஏய் திருத்தத்துக்கு நான் என்ன 10ஆம் கிளாஸ் பரீட்சை பேப்பரா? எங்க அப்பனை கூட்டிட்டு வந்து பஞ்சாயத்தை கூட்டி நிக்க வைக்கிறேன் பாரு. வாங்கடா யாருன்னு பாக்கலாம். நாட்டாம குடிக்கிற தண்ணியில காரி துப்பிட்டியடா. நீ எல்லாம் மனுஷனாடா? ஏன்டா அந்த சொம்புல குடிக்கிற தண்ணி இருக்குதுன்னு முன்னாடியே சொல்ல வேண்டியதானடா. எங்கடா சொல்ல விட்ட? அததான் சொம்ப நீட்டின உடனே பாருங்க புளிச்சுன்னு துப்பிட்டான். நீ எல்லாம் மனுஷனாடா? ஆடணும் திரும்பியாடா துப்பி வச்ச. ஏன்டா நீட்ல? பாருங்க நீட்னா உடனே துப்பிடுறாங்க. இவெல்லாம் மனுஷனா? பஞ்சாயத்து தலைவர் வந்துட்டாருப்பா, சீக்கிரம் வாப்பா. ஏய் முத்தழகு நம்ம அப்பனை பார்க்கணும். இரு நானே பார்த்தது இல்ல. அப்பா நீயே பார்த்தது இல்ல. ஏன்டா வாயை திறந்து பேச மாட்டீங்களா? ஏய் வாயை திறந்து நீ முதல்ல சொல்லுடா. அதை விட்டுட்டு அவனை ஆன்றானுங்க. என்னடா பிராது என்ன பிரச்சனை சொல்லுங்கடா. இங்க பாருங்க நாட்டாம. இது வந்து பருத்தி வீரன், இது வந்து முத்தழகு என் பொண்ணு. அப்பா நிறுத்துப்பா நான் கிளம்புறேன்ப்பா. ஏன்பா கிளம்புற? நல்ல விஷயம் அவனே கிளம்புறான்டா விட்டுறா. ஏன்பா கிளம்புற? வர்றா நீ கிளம்புறோன்னா கை கொட்டி சிரிக்கிறானுங்க. தேவையில்லாத தவளை எதுக்குப்பா கூட்டிட்டு வந்தீங்க? ஏய் முத்தழகு நீ யாரு பேசுது? நீ அம்மா நீயும் மாமா எப்பா எல்லாருக்கும் கலாய்க்க சொல்லி கொடுக்குறீங்களாப்பா? எப்பா உன் பொண்ணை முத்தழகுன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சியா? என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சியாப்பா? ஏன்னா 5 வருஷத்துக்கு முன்னாடி விஜய் டிவி இன்ட்ரோடியூஸ் பண்ணதே ஏன்னு யோசிச்சிருக்குது. இதுல நான் வேற உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுமா? போய் உட்காரா பொணந்து நீ. இதுக்குதான் முக்கியமான கேரக்டர் சொல்லி போன் பண்ணி கூப்பிட்டீங்களாப்பா? தேவையில்லாத தவளை. இங்க பாரு நாட்டாம, இங்க நிக்கிறானே வீரன். நான் எவ்வளவோ வேணான்னு சொல்லியும் கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணான் நாட்டாம. அந்த பெரிய மனுஷன் வேண்டாம் வேண்டான்னு கெஞ்சிருக்கான். அவ்வளவு சொல்லி அவனுக்கு தாலி கட்டி அவனை கல்யாணம் பண்ணிருக்கேன். வெக்க கட்டுவனே இந்த வயசுக்கு மேல இவனை இனி யாரா கட்டுவா? அப்பா நட்பு கூடவே இருக்கனே. என்ன கூட ஒரு வார்த்தை கல்யாணத்துக்கு கூப்பிடலையப்பா. என்னடா பேசிட்டு இருக்கீங்க? என் பொண்ணு வாழ்க்கை அழிஞ்சு போச்சுன்னு சொன்னேன், என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்களடா. ஏண்டா உங்களால தான்டா இதெல்லாம் ஆச்சு.
உங்களால தான் ஆச்சு. உங்களால ஊரு நீ தலையாட்டாம இரு. ஏண்டா என் குடும்பத்தை பார்த்து ஊரே சிரிக்கிற அளவுக்கு பண்ணிட்டீங்களா? ஒரே சிரித்து உன் குடும்பம் நான் சிரிச்சா போச்சு தீமாடா. நாட்டாம இவனால என் பொண்ணு வாழ்க்கை அழிச்சு போச்சு. நாட்டாம அப்பா கவலைப்படாதப்பா, நான் இவங்ககிட்ட பேசி உன் பொண்ணுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு. எறும்பு திண்ணி பிரச்சனை சொல்லுங்கண்ணா, கண்டபடி பேசுறீங்க. பிரச்சனை ஒண்ணுன்னா சொல்லுங்கடா. ஐயோ எனக்கு வாழை பிடிக்கல. இல்லம்மா, அவன் என்ன அசிங்கப்படுத்தலாம். உனக்கு வாழை பிடிக்கல, ஆரஞ்சு பிடிக்கல, ஆப்பிள் பிடிக்கல. முக்கியமா அந்த வாழை பிடிக்கல. ஏண்டா எல்லாரும் சேர்த்து அடிச்சிட்டீங்களா? ஏன்டா இத சொல்றதுக்காடா இவ்வளவு நேரம்? ஐயோ எங்க அம்மா அடிக்காதீங்க. ஏன்டா? நாட்டாம எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைங்க. ஆமாப்பா, அப்படி எங்களையும் சேர்த்து வைங்கப்பா. அடே ஏய் வாடா. அப்பா, எப்பா அது ஃப்ளோல சொல்லுப்பா. நான் இருக்கும் போதே யார கை வைப்பியா? இல்லப்பா. முட்டி போடா சித்தப்பா. சின்ன பையன் முட்டி போடுறா. போடு. அப்பா, இதுக்கெல்லாம் முக்கியமான கேரக்டர் ஃபோன் பண்ணி வர சொன்னீங்களாப்பா? சும்மா, ஐயோ கொளுத்துறானுங்க. ஐயா அடிக்கிறானுங்க, கொளுத்துறானுங்க ஐயா. பேசக்கூடாது. சொல்லுமா, என்னமா பிரச்சனை? நாட்டாம ஏம்மா, அது எங்க ரெண்டு பேரும் பிரிச்சு வைங்க. முத்தரகு அவனே மோசமான ஆள் தான். கையெடு முத்தரகு. என்னடா பேசிக்கிட்டே இருக்கீங்க? அப்பா, நீ தானப்பா வந்தல பேசிட்டு இருக்க. ஐயோ நாட்டாம ஜனகத்துல என்னையா ஜாக்கெட் போட உட்காந்துருக்க? சந்தனம் வச்சுட்டா ஒட்டு வைக்கிறது யாரு? எப்படி சித்தப்பா? இங்க வா, இதெல்லாம் வச்சாதான் நல்லா இருக்கும். என்னடா பண்றானுங்க? சந்தனம் வச்சுட்டா என்னடா பண்றானுங்க? இப்பதான் அழகா இருக்க நாட்டம். நாட்டாம நீங்க சுமங்கலி ஆயிட்டீங்க. ஏண்டா ஏற்கனவே உனக்கு அவன் தாலி கட்டி நீ தான் சுமங்கலியா இருக்க. நாட்டாம ஐஏஎஸ் கல்லு மாதிரி ஆகிட்டீங்களா? பாருங்க நாட்டாம. ஏப்பா டிவி செத்து போச்சுப்பா. நீதி சாகலடா, பின்னாடி இருக்கிற மீதி செத்து போச்சுடா. ஐயோ அப்பா, ரொம்ப பேசுறீங்கப்பா. ஏண்டா அத்தூடு சொல்றது இதுக்காடா? அழாதம்மா, உன்னை சேர்த்து வைக்கிறோம்மா. அழாதம்மா. ஏண்டா உன்னை சேர்த்துல வைப்பேன்டா. சேர்த்து வைக்கிறானா? அப்பா, அப்பா, அவ எனக்கு பொண்ணு மாதிரிப்பா. எப்பா முத்தலகே, நீ அழுறியா சிரிக்கிறியா? தம்பி வீரா, வாப்பா. வாடா, தம்பி வீரா வாப்பா. சீக்கிரமா தீர்வு சொல்லுங்க. தீர்ப்பு நான் சொல்றேன்டா. சொல்லுங்க. முதல்ல புருஷன் பொஞ்சாதினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொண்டாட்டினா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். பொண்டாட்டினா புருஷன் கஷ்டப்படும் போது புருஷன் வந்து நிப்பான். பொண்டாட்டி கஷ்டப்படும் போது புருஷன் தான்டா வந்து நிப்பான். ஏன் பொண்டாட்டி வந்து நிக்காதா? பொண்டாட்டி வரமாட்டாளா இப்பலாம்? எப்பா, இப்ப நான் எங்கப்பா வந்து நிக்கணும்? இன்னும் 3 வாரம் கழிச்சு சின்ன திரல எலிமேஷன்ல நிக்கணும். சீக்கிரம் போ போ போ. அப்பா, உன் வாயில தான் நல்ல வார்த்தையே வராதப்பா. அப்ப நான் சொல்றேன், 2 வாரத்திலே வெளியே வந்து நிப்போ. போடா போ. நான் ஏதாவது நல்ல வார்த்தை சொல்லணுமா? வேணாம்ப்பா, போதும்பா. அப்படி இருறா. நாட்டாம அவன் ஃபுல்லா குடிச்சு என் பொண்ணு வாழ்க்கையை அழிச்சுட்டான். நாட்டாம என்னடா சொல்றீங்க? ஏய், என்னடா சொல்றது? எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுங்க. ஏண்டா என் புள்ள வாழ்க்கையை அழிச்சிட்டு இங்க சிரிச்சிட்டு இருக்கீங்களாடா? முதல்ல சொல்லிருந்தா அப்பா கேரக்டர் நான் வாங்கியிருப்பேனடா. நாட்டாம எல்லாரும் நிறுத்துங்க. எல்லாரும் இஷ்டட்டாங்க. நீடா முட்டி போட்டு கொண்டிருக்க. முத்தலகு, நான் உன்னை எவ்வளவு விரும்பினேன் தெரியுமா? ஆனா நீ என் வாழ்க்கையில வெறும் கஷ்டத்தையும் வேதனையும் மட்டும்தான்டா தந்திருக்க. ஒரு பொண்ணா என் வாழ்க்கையில எவ்வளவு கண்ணீரும் வலியும் வந்தாலும் பெத்தவங்க விட கட்டிக்க போற புருஷன் நம்மள நல்லா பார்த்துப்பான்னு உங்களை மாதிரி ஆளுங்களை நம்பி தானடா வரும். ஆனா நீ குடிச்சிட்டு என்ன வந்து சாவடிக்கிற. வீரா, என்னால முடியல வீரா. தயவு செஞ்சு எனக்கு அவனோட கூடயே விட்டுடா. குடிக்காதடா, தயவு செஞ்சு குடிக்காதடா. கால்ல விழுந்து கேக்குறேன். முத்தலகு, குடிக்காத வீரா. விடு விடு விடு. சித்தப்பா அழாத சொல்லு. அழாதடா வீரா. ஆம்பளை போய் அழக்கூடாதுடா. சித்தப்பா, எவன் உனக்காக ஏதோ செஞ்சிருக்கோம். கட்டின பொண்டாட்டிக்காக இந்த கேவல குடிய விட்டாதான் என்ன? எங்கடா அந்த பாட்டில்? வேடிக்கை பார்க்குற வெண்டைகளா, நீங்க நல்லா கேட்டுங்க. பஞ்சாயத்துல பெரிய மரத்துல நல்லா கேட்டுங்க. இனிமே அவனாச்சு குடி அது இது சுத்திட்டு இருந்தீங்க,
கண்டந்துருவா வெட்டுவேன்டா. ஏய் எப்பா போடுறா பாட்ட. எப்பா பருத்தி விழா ஏய், அதுக்கு முன்னாடி குடிய விட்டதுக்கு ஒரு பாத்தி வைப்பா. போட தவற. எல்லாரும் கேட்டுக்கங்க. பஞ்சாயத்துக்கு வந்தவங்க தீர்ப்பு கேட்கறதுக்கு முன்னாடி ஓடி போயிட்டாங்க. அதனால போன்ல தீர்ப்பு சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. இனிமே யாருக்கும் குடி கிடையாது, குடும்பம் மட்டும்தான். எழுதி வச்சுங்க, இதான் இந்த நாட்டாம தீர்ப்பு. ஏண்டா குடியை கெடுக்கணும்னு படத்துல சொன்னாலும் பார்க்க மாட்டீங்க, பாடம் எடுத்தாலும் படிக்க மாட்டீங்க. பாடையில போகும்போது தான்டா உங்களுக்கு புரியுது.